அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்விலே சோதனைகள் ஏற்படும் போது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? இந்த கேள்வியை அறியாமையின் உச்சம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையே ஒரு சோதனை களம்தான். இந்த வாழ்விலே வரங்களை மட்டுமே பெற்றுக்கொண்டவர்களும் இல்லை, சாபங்களை மட்டுமே பெற்றுக்கொண்டவர்களும் இல்லை. ஒவ்வொரு வரமும் ஒரு சோதனை தான், ஒவ்வொரு சாபமும் ஒரு சோதனை தான். ஏராளமான தோல்விகளும் துன்பங்களும் நோய்களும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் அங்கங்களாக இருந்திருக்கின்றன அல்லது இருக்கப் போகின்றன. ஆனால் இது போன்ற கடினமான தருணங்கள் தான் நமக்கு பல்வேறு விதமான அனுபவங்களை வழங்கி, படிப்பினைகளை வழங்கி, நம்முடைய வாழ்க்கைக்கான தெளிவுகளையும் ஞானங்களையும் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றன. அடிப்படையில் மனிதன் பலகீனமானவனாகவும் தவறுகள் செய்யக்கூடிய இயல்பிலுமே படைக்கப்பட்டுள்ளான். நம்முடைய தவறுகளை திருத்தி கொண்டு தெளிவு பெறுவதற்காகவும், நம்முடைய பலகீனங்களை சரி செய்து கொண்டு பலப்படுவதற்காகவுமே நமக்கான சோதனைகள் ஏற்படுகின்றன என்பதை புரிந்து கொண்டு நாம் சமாதானம் அடைய வேண்டும். வேறு வழியும் நமக்கு இல்லை. ஆனால் அந்த சோதனைகளும் வேதனைகளும் இன்பங்களும் நிறைவுகளும் நிரந்தரமானது அல்ல, எல்லாம் கடந்து போகும் என்பதை இந்த உலக வாழ்வின் பல்வேறு நிகழ்வுகள் நொடிக்கு நொடி நமக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றன. நம்முடைய சோதனை காலங்களில் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம், நம்முடைய மனதை எப்படி நாம் கையாளுகின்றோம் என்பதை பொறுத்தே நம் வாழ்வின் அடுத்த கட்டத்தின் மலர்ச்சி அடங்கியிருக்கிறது. எனவே துன்பங்கள், நோய்கள், வேதனைகள் உள்ளிட்ட சோதனை காலங்களிலே நம்முடைய மனதை சரியான முறையிலே கையாளுவதை பற்றிய புரிதல்களையும் நுட்பங்களையும் நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். அதிலே முதன்மையானதாக நான் குறிப்பிட விரும்புவது ஈக்வானிமஸ் மைண்ட் என்று சொல்லக்கூடிய மனதின் சமநிலைத்தன்மையாகும். எவ்வளவு பெரிய துன்பம் ஏற்பட்டாலும் அல்லது நிறைவான இன்பச் செழிப்புகளிலே நாம் திளைத்தாலும் அந்த இன்ப துன்பங்களுக்கெல்லாம் மயங்கி விடாமல், அதனுள்ளே நாம் சிக்கி போய்விடாமல் சமநிலைத்தன்மை வாய்ந்த மனதோடு எப்போதும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த மனதின் சமநிலைத்தன்மை பற்றிய விளக்கத்தை விபஷனா தியானம் பற்றிய அறிமுக விளக்கம் என்ற என்னுடைய வீடியோ பதிவிலே நான் விளக்கமாக கூறியிருக்கின்றேன். இந்த விபஷனா தியான முறையானது ஒரு பயிற்சி முறையோ, மதம் சார்ந்த ஒரு வழிமுறையோ அல்லது ஒரு ஆன்மீக அமைப்பு சார்ந்த வழிமுறையோ கிடையாது. நம்முடைய மனதின் இயல்பான ஒரு தன்மையை, ஒரு சிறப்பம்சத்தை கூர்த்தீட்டி வலுப்படுத்தி வளர்த்தெடுத்து நம்முடைய நன்மைகளுக்காக, நம்முடைய மீட்சிக்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அறிவியல் நுட்பம் அல்லது ஒரு கலை என்று நாம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏதேனும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் ஏற்படும் போதோ அல்லது ஏதேனும் ஒரு நோயால் நாம் பாதிக்கப்படும் போதோ பயம், பதட்டம், நிதானமிழப்பு என்று முழுவதுமாக நாம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே ஆகிவிடுகின்றோம். அதாவது அந்த துன்பத்திலே நாம் சிக்கி போய் விடுகின்றோம். அந்த துன்பத்திலிருந்து மீளுவதற்கான வழிமுறைகளை கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு நாம் துவண்டு போய் விடுகின்றோம். மாறாக அந்த துன்பங்களின் வலியை மனம் உணர்ந்தாலும் அந்த துன்பத்திலே சிக்கி போய்விடாத மனதின் சமநிலைத்தன்மையோடு நாம் இருந்தோமானால் அந்த துன்பங்களும் தோல்விகளும் ஏன் நமக்கு ஏற்பட்டன என்பதை சிந்திப்பதோடு அதிலிருந்து மீள்வதற்கான சரியான வழிமுறைகளையும் நாம் கண்டறிந்து விட முடியும். எனவே இந்த மனதின் சமநிலைத்தன்மையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய தேவையை நாம் உணர்ந்து கொண்டு அதற்குரிய வழிமுறைகளிலே நாம் இறங்க வேண்டும். விபஷனா தியான முறையை கற்றுக்கொள்வது என்பது அதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அடுத்ததாக பொறுமையும் நம்பிக்கையும். மனிதன் வெளிப்படுத்தக்கூடிய குணங்களிலேயே வைத்து மிகவும் உன்னதமானதாகவும் மிகவும் மகத்துவம் பொருந்தியதாகவும் இருக்கக்கூடியது இந்த பொறுமையும் நம்பிக்கையும் ஆகும். அதாவது மனித தன்மையின் ஒரு முதன்மையான அடையாளம் என்றே இதனை நாம் சொல்லலாம். இந்த பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் நாம் இருக்கும்போது நம்முடைய உடலும் மனமும் மேன்மையான தன்மையை அடைந்து கொண்டே இருந்து அதனுடைய செயல்திறனும் சிந்தனை திறனும் உயர்ந்து கொண்டே போகின்றது. அதனால்தான் பொறுத்தார் பூமியை ஆழ்வார் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். நம்பிக்கையோடு எப்படி இருப்பது, பொறுமையாக எப்படி இருப்பது என்பதை யாரும் யாருக்கும் கற்றுத்தர முடியாது. அது நம்முடைய ஆன்மாவிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு தனித்துவம் மிக்க விஷயமாகும், காதலையும் காமத்தையும் போல. அதே நேரத்தில் நான் முன்னர் குறிப்பிட்ட மனதின் சமநிலைத்தன்மையை நம்முள்ளே வளர்த்தெடுக்கும் போது பொறுமையும் நம்பிக்கையும் நம்முள்ளே வளர ஆரம்பிக்கும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த பொறுமையும் நம்பிக்கையும் இரட்டை மாட்டு வண்டிகளைப் போலத்தான், ஒன்றை விட்டு ஒன்று இயங்க முடியாது.
நம்பிக்கை இல்லாத பொறுமை நம்முள்ளே சோம்பலை அதிகப்படுத்திவிடும். பொறுமை இல்லாத நம்பிக்கை நமக்கு ஏமாற்றங்களை அள்ளி வழங்கும். எனவே நம்முடைய சோதனை காலங்களிலும், முக்கியமாக நோய்களால் நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போதும், மனதின் சமநிலையை பேணிக்கொண்டும் எல்லாம் நன்மையாக மாறும், நமக்கான சுகம் நமக்கு உண்டு என்ற நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திருக்கும் போது நம்முடைய துன்பங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுபடுவதற்கான வழி ஒரு ஒளியை போன்று நம் கண்முன்னே பிரகாசிக்கும். அடுத்ததாக பிரார்த்தனை. இந்த பிரார்த்தித்தல் என்றால் என்ன என்பதை ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய நமது விருப்பங்களையும் நமது தேவைகளையும் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு செயலாகத்தான் அது இருக்கிறது. வழிபாட்டு தலங்களுக்கு சென்று சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நாம் செய்தாலும் இறுதியிலே நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய விருப்பங்களையும் நம்முடைய தேவைகளையும் நாம் வெளிப்படுத்துகின்றோம். ஆக ஒரு பிரார்த்தனை என்பது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்களின் மீதும் தேவைகளின் மீதும் மனதை செலுத்துவதாகும். ஆனால் இன்றைக்கு நம்மில் பெரும்பாலானவர்கள் நமக்கு என்ன வேண்டாமோ, நமக்கு எது நடந்துவிடக்கூடாதோ அதன் மீது தான் அதிகமான கவனத்தை செலுத்துகின்றோம். இது எப்படி ஒரு நல்ல பிரார்த்தனையாக இருக்க முடியும்? நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் விடையளிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணத்தையும் இதன் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு ஏதேனும் நோய் ஏற்படும் போதோ அல்லது ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்படும் போதோ நாம் இயல்பாகவே நம்முடைய மனதின் சமநிலை தன்மையை இழந்து அந்த துன்பத்துக்குள் சிக்கி போய் விடுகின்றோம். ஏனென்றால் நம்முடைய மனதை சமநிலை தன்மையிலே நிலை பெற்று இருப்பதற்கு நாம் பயிற்றுவிக்கவில்லை. ஆக சமநிலை தன்மை இல்லாத மனதிலே நம்பிக்கையும் பொறுமையும் உறுதி பெற்று இருக்காது. நம்பிக்கையும் பொறுமையும் இல்லாத பிரார்த்தனையும் வலுவிழந்ததாகவே இருக்கும் என்ற யதார்த்தமான உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த மனதின் சமநிலை தன்மை, பொறுமை, நம்பிக்கை, பிரார்த்தனை இவைகளெல்லாம் வெற்று வாதங்கள் கிடையாது. நம்முடைய மனதின் மாபெரும் அறிவியல் நுட்பங்களாகும், ஆற்றல்களாகும். இதனை நாம் தான் வளர்த்தெடுத்து வலுப்படுத்தி நம்முடைய மீட்சிக்காகவும் எழுச்சிக்காகவும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். துன்பம் நேருகையில் யாழ் எடுத்து யாரும் நமக்கு இன்பம் சேர்க்க மாட்டார்கள். நம்முடைய துன்பங்களை நாம் தான் நீக்கிக் கொள்ள வேண்டும். அதற்குரிய ஆற்றல்களை பெற்றே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த ஆற்றல்களை பயன்படுத்தி கொண்டு மீள்வதுதான் நம்மை படைத்தவனுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதையாகும். எனவே மேற்சொன்ன விஷயங்களை எல்லாம் நன்கு புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டாலே நம் எல்லோருடைய வாழ்விலுமே மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டு.